ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான கொத்தமல்லி சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சோம்பு, கூடவே ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, பூண்டு பற்கள், கூடவே பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம், பழுத்த தக்காளி பழத்துண்டுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதை அப்படியே நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் போட்டு வதக்க போகிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் பேஸ்ட்டையும் கலந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வதக்கலாம். தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி விட்டுட்டுருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி குழம்பை நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க வச்சோன்னா நல்ல டேஸ்டியான இந்த கொத்தமல்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும்.